الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم وقال الله سبحانه وتعالى وآتيناه من لدنا علما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم وقال عليه الصلاة والسلام أيضا مثل ما بعثني الله به من الهدى والعلم كمثل غيث كثير أصاب أرضا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய கடைசி நாட்கள், அந்த நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். எப்போதும் ஒரு விடயத்தினுடைய கடைசி பகுதி மனிதனுக்கு சோர்வு வரும். ட்ரிப்பொன்று போச்சலே பாருங்க, போகிற நேரம் பெரிய வீரன் போற போவாங்க, திரும்பி வார நேரம் செத்த கோழி போல வார. பிரயாணத்துடைய ஆரம்பம் அப்படிதான். எந்த ஒரு நிகழ்வையும் நீங்க ஏற்பாடு செஞ்சீங்கன்னா அந்த நிகழ்வினுடைய ஆரம்பம் ரொம்ப பரபரப்பாக உற்சாகமாக தான் இருக்கும். அதில் கடைசி ஒரு சோர்வாய்க்கும். இதுபோல் ரமலான்லையும் 27 முடிஞ்ச உடனே ஒரு சோர்வு கொண்டு வர, அந்த சோர்வு எப்படி காட்டுமெண்டா ரமலான் முடிஞ்சிச்சு என்றது போல காட்டிடும். துனியான விஷயத்தில் அந்த சோர்வு வந்தது பிரச்சனை இல்லை, ஆனால் தீனுடைய விஷயத்தில் மனிதனுடைய சோர்வு வரவே கூடாது. ஏன்னா எங்களுக்கு வேலையை முடிச்சு கொண்டு போறதுக்கு எல்லாம் சந்தர்ப்பம் ஒன்று தந்திக்கிறான். எங்களை வேலை முடிகிற மௌத்தோட அதுக்கு பிறகு நாங்கள் ஓய்வெடுப்போம், களைப்பை தீப்போம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு சிறப்பாக அழகாக செய்யணும் என்று மிக அழகாக சஹாபாக்கள் காட்டி கொடுத்தார். அல்லாஹ் எல்லாத்திலையும் வச்சுக்கிறான் முஜாஹதா. அந்த முஜாஹதா நீங்க பாருங்க, அமல்களுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நீங்கள் அமல்கிட்ட செய்வீங்க, அமல்ட ஆரம்பத்தை பார்த்து எல்லாம் மார்க்ஸ் போடுறீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாரும் உற்சாகமாக பூர்த்தியாக செய்ய பார்ப்பாங்க. முதலாம் நோம்பில் 2ஆம் நோம்பில் அந்த மாதிரி ஆரம்பத்தில் எல்லாரும் உற்சாகம் சொன்னாங்க. அல்லாஹ் மார்க்ஸ் போடுறது, கூலி கொடுக்கிறது அமல்ட கடைசி. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமல்களில் கூலி கிடைக்கிற அந்த அமல்களுடைய இறுதியில் கடைசியில் சொன்னாங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தராக பார்ப்பான். நாம் ஒவ்வொருத்தரும் ரமலான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், நடுவில் எப்படி இருந்தோம், கடைசியில் எப்படி இருக்கிறோம், எங்களை ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் பார்த்து பார்த்து கடைசியில் கூலி கொடுக்கிறார். அதாவது ஹதீஸ்ல வந்திருக்குது, ரமலான் முடிஞ்சு பெருநாளன்ற ராவைக்கு வானத்தில் அந்த நாள் இந்த இரவுக்கு ஒரு பேர் வைக்கிறான், யௌமுல் ஜஸான். இது கூலி கொடுக்கிற நாள். வேலை முடிஞ்ச பிறகுதான் கூலி கொடுக்கணும். மாத கடைசியில தான் அந்த மாதத்துக்குரிய சம்பளம் கிடைக்கும். இது போல ரமலானுக்குரிய இதில் தொழுக பிடிச்ச நோன்பு, ஓதின குர்ஆன் திலாவத், சதகாக்கள், நல்லவர்கள் நிறைய செஞ்சிருப்போம். இதெல்லாத்திர கூலியையும் அல்லாஹ் எழுகிறது பெருநாள் ஆகும். இந்த எல்லா விஷயங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, இந்த கடைசி கட்டத்தில் சோர்வடைகிறது ஒரு நல்ல விஷயம் அல்ல. அல்லாஹ் அங்கதான் ஆள தெரிவு செய்யறான். கடைசி நேரத்துல தான் ரப்பு ஆள தெரிவு செய்யறான். இவரு என்ன சந்தோஷப்படுத்த செஞ்சாரா, அல்லது ஊரை சந்தோஷப்படுத்த செஞ்சாரா, அல்லது இவரு அந்த சூழ்நிலையால கவரப்பட்டு செஞ்சாரா என்றதை அல்லாஹு தாலா முடிவு செஞ்சு அவருக்குரிய கூலி கொடுக்கிற காலம் அது. ஆகவே எல்லாம் சேர்த்து ஒரு 30 நாள் தான். ஆரம்ப நேரத்தில் என்ன உற்சாகத்தோடு இருந்தோமோ அதே உற்சாகத்தோட கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி. பல பேர் ஜமாத்து தொழுகையை அவ்வளவு பக்தோடு தொழுது வந்திப்பான் ரமலான். சில நல்ல மக்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது. எல்லா வேலைகளையும் முன்பின் ஆக்கிட்டு அவ்வளவு தக்பீரோட தொழுகிற. அவ்வளவு தக்பீரோட தொழுகிறா லேசி வேலை இல்லை. அதுக்கு பெரிய ஒரு முஜாஹதா செய்யும். வேலைகளை முன்பின் ஆக்கணும். அந்த நேரத்தை பார்த்து ஒரு வேலை வரும். அந்த வேலையை வந்தால அனுப்புறேன். நீங்க வேலைக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களா, தக்பீர் ஊலாக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களா, அல்லாஹ் அதை பார்க்கிறான். அதனால ஒரு இடத்துல நாங்க அழகாக அந்த 5 வக்தையும் அவ்வளவு தக்பீரோடு நாங்க தொழுது வந்தோம். இப்ப இது 30 நாளோடு முடியுது. அப்ப என்ன செய்யலாம், இன்னொரு 10 நாள் தொடர்ந்து நாங்க அதை ஃபாலோ பண்ணினா 40 நாள் அவ்வளவு தக்பீரோட தொழுது கூலி கிடைக்கும். சில மனிதர்கள் இருக்கிறாங்க 6 நோம்பையும் அப்படியே பண்ணுவாங்க. அப்ப இன்னொரு 4 நாள் பேலன்ஸ். 4 3 நாள் பெருநாள் வந்துச்சுங்க. பெருநாளை விடத்தானே யாரும் வருது. 37 நாள், இன்னொரு 3 நாள் இருந்தோம். 40 நாள் அவ்வளவு தக்பீரோட தொழுத கூலி. அதை கிடைக்கிற சர்டிபிகேட்டே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு 40 நாள் அவ்வளவு தக்பீர் தவறாம ஃபர்லான தொழுகைகளை ஜமாத்தோட தொழுகிறாங்களோ அல்லாஹ் 2 சர்டிபிகேட் அவருக்கு கொடுக்குறான். முதலாவது கொடுக்குற என்ன தெரியுமா, நீங்க முனாஃபிக் அல்லன்னு கொடுக்குறாங்க. நயவஞ்சகத்தனத்தில இருந்து விடுதலை. பராஅத்து மினன் நிஃபாக். நீங்க எல்லாருமே பயப்படுற விஷயம் தான்,
நான் இப்படி வெளியில் ஒரு மாதிரி நடந்து கொள்றேன், உள்ளால இன்னொரு மாதிரி நடந்து கொள்றேன், முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னால இன்னொரு மாதிரி, முன்னால மூஞ்சில சிரிக்கிறேன், பின்னால கத்தியால குத்துன மாதிரி நடந்து கொள்றேன், நான் நயவஞ்சகனான ஒரு சந்தேகம் இருக்கு. அல்லாஹ் நிஃபாக்லையும் எல்லாரையும் பாதுகாக்கணும். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, ஆக கடும் தண்டனை நரகத்தில் கொடுக்கிற முனாஃபிக்கள். முனாஃபிக் எங்க தெரியுமா போடுற? நரகத்தில் அடித்தட்டு. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் மிக வித்தியாசங்கள் உண்டுதான். சுவர்க்கம் மேல போக 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 அந்தஸ்து கூட. சாதாரண சொர்க்கம் கீழே, அதை விட அந்தஸ்து உள்ளது 2வது. 7வது சொர்க்கத்துக்கு போற நேரம் அதில் அந்தஸ்தும் அதில் உள்ள இன்பங்களும் அதில் சுகங்களும் வேற. நரகம் கீழே போக போக ஆகுது. மேலிக்கிற நரகம் லேசி, ஆக கடைசியில் இருக்கிற நரகம் கடும் தண்டனை. அவன் குர்ஆன்ல வந்து அந்த நரகத்தில் போடுற முனாஃபிக்கள். இன்னல் முனாஃபிகீன பித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இருக்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண உத்தரவே இல்லை, தண்டனை கடிச்சு கொண்டே இருக்கும். வலன் தஜித லஹும் நஸீரா. உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு பொல்லாத நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்க, அந்த நிலைமை உங்கள்கிட்ட இல்லைன்னு ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது. 40 நாள் அவ்வளவு தக்பீரோட சொன்னாங்க. 2வது கிடைக்குது நரகத்திலிருந்து விடுதலை. நரக விடுதலை கிடைக்குது. ஒன்று முனாஃபிக்தனத்திலிருந்து விடுதலை, 2வது நரகத்திலிருந்து விடுதலை. சஹீஹ் ஹதீஸ். அதனால அமல்கள்ல செய்யறது சிறிதாக செஞ்சு கொண்டிருந்தாலும் அதை நியமமாக ரமதானுக்கு பின்னாலேயும் கடைசி நேரங்கள்லையும் அழகாக செய்து கொண்டு போறதுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப இந்த தீனுடைய வெளிச்சம் உற்சாகம் எல்லாம் எப்போ வருமெண்டா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்களை விளங்கி அல்லாஹ் என்ன எங்களுக்கு சொல்றான் அதை நாங்களே அறிஞ்சு கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன வழிகாட்டினாங்க அதை நாங்களே பார்த்து அந்த விஷயங்களை முதலாவது படிக்கிறது தான் ஆக முக்கியமான விஷயம். அதுக்கு தான் இல்ம், அறிவு என்று சொல்றோம். அல்லாஹ் விருப்பம் இல்லை, விளப்பம் இல்லாம அவர் செய்கிறார். தொழுகிறாரு, தொழுகை பத்தி விளப்பம் இல்லை, இது சரி வராது. நீங்க தொழ போறீங்கன்னா தொழுகையை பற்றிய முழுமையான அறிவை படிக்கிறது ஃபர்தாய், படிச்சே ஆகும். தொழுகைக்கு என்ன கடமைகள் இருக்குது, தொழுகையில ஷரத்துகள் என்ன, தொழுகையில சுன்னத்துகள் என்ன, தொழுகையில் என்ன செஞ்சா முறிஞ்சிடும், இதை நீங்க படிக்கணும். அது வீட்டில் ஒருத்தர் படிச்சு சரி வராது. வீட்டுல 10 பேர் இருந்தா 10 பேர் படிக்கணும். உது செய்ய போறீங்களா, உதுவுடைய இல்மோம். தயமும் செய்ய போறீங்களா, தண்ணி இல்லாம எப்ப தயமும் செய்யணும், எப்படி செய்யணும், இதை படிக்கணும். எங்களுக்கு நேரம் இல்ல, பிஸி, அப்படி கை விரிக்கிறதுக்கு அங்க சான்ஸே இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு அமலை செய்யறதுக்கு உனக்கு படிக்க நேரம் இல்லாம நீ துனியாவையா தேடினா என்ன உலகத்துல சாதிச்ச? நாங்க சொல்லல நீங்க எல்லாத்தையும் 10-20 கிதாபை ஃபுல்லா படிங்க, தொழிலை விட்டு போட்டு எல்லாரும் வீட்டுக்கா இருந்து கிதாபுகளை வாசிங்க நீ சொல்லல. எந்த அமலை செய்ய போறோமோ அதை அறிவிக்கும். இதான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. முஸ்லிமான ஒவ்வொரு ஆணும் முஸ்லிமான ஒவ்வொரு பெண்ணும் அறிவை தேடுறது ஃபர்தாகும். என்ன அறிவு? சும்மா இருக்கிறதெல்லாம் படிக்கிறதல்ல, வாழ்க்கை தேவையில்லாததெல்லாம் தூக்கி தலையில போடுற அறிவல்ல. உலமாக்கிறதுக்கு விளக்கம் எழுதிக்கிறாங்க. அறிவு என்றா உங்களுக்கு எது வாழ்க்கையில தேவையோ அந்த அறிவை படிக்கணும். அவளை வீணாக்கி போட்டு எங்களுக்கு தெரியாதே அப்படி சொல்லப்படாது. அவள் தெரிஞ்சுக்கணும். அறிவை சரியாக படிக்கல என்றா அதாவது துனியாவிலே வாஃபத், ஆகிரத்தையும் வாஃபத். ஒரு சஹாபி ஜமாத்தில் இருந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார். அவருக்கு இரவு நேரம் குளிக்கிற நிலம் உண்டாச்சு. அவருடைய தலையில காயம் ஒன்று மிகி. காலையில பார்க்கிறாரு, ஒண்ணுமே செஞ்சு கொள்ளலாம். நான் இப்ப எப்படி நடந்து கொள்ளணும்? அப்ப அங்க இருந்த கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் போயிட்டு எல்லாருமே நேரடியாக ரசூலுல்லாஹ் கேட்கறது தைரியம் வராது, வெக்கமான விஷயம் இல்லையா?
கிட்ட இருந்த யாருகிட்டயும் கேட்டீங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க ஒன்றும் செய்யல, குளிக்கத்தான் ஒண்ணு. குளிச்சாரு, மனுஷன் மூத்தா போயிட்டார். குளிச்சாரு, பெரிய காயத்தோடு இருந்தாரு, குளிரான நேரத்தில் குளிச்சாரு, மூத்தா போயிட்டார். அது பிறகுதான் செய்தி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்னதுக்கு அவரை குளிக்க சொன்ன? நீங்க படிச்சுட்டா சொன்னீங்க, படிக்கல, உங்களோட புத்தியை வச்சு சொல்லி. தெரியாததுக்கு என்ன மருந்து தெரியுமா? நீங்க இன்னொருத்தரின் மூலம் அந்த இல்மை படிக்கலைன்னா அதை ஒருத்தரிட போய் படிச்சுன்னு சொல்லுங்க. படிக்காம உங்களோட மண்டைக்கு பட்டதை சொல்ல போவாங்க. சொன்னாங்க, தெரியாது எங்களுக்கு மருந்து கேட்கிறது. இன்னமா ஷிஃபாஉல் ஐய சுஆல். தெரியாது என்பதற்குரிய பரிகாரம், அதுக்குரிய மருந்து கேட்கிறது. நீங்க வந்து கேட்டீங்கன்னா நான் சொல்லி தருவேன். தண்ணி பாவிக்காத நேரத்தில் தயமும் செய்யுங்க, மண்ணை பாவிங்கன்னு சொல்லி தந்தீங்க. நீங்க அதை சொல்லி கொடுக்கல, குளிக்க சொன்னீங்க, குளிச்சாலும் மூத்தாப்பீங்க. பார்த்தீங்களா? இல்ம ஒழுங்காக படிக்காம ஃபத்துவா கொடுத்து ஆளை கொண்டு போட்டாங்க. ஃபத்துவா ஆளை கொண்டுட்டு துனியாலே ஆபத்து. ஆகவே தேவையான இல்ம ஒவ்வொருத்தரும் படிக்கத்தான். சும்மா உதாரணத்துக்கு எடுங்களேன், நாங்க உது செய்ய வரோம், உதுவோட முறைகளை படிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு உதுவுடைய முழு நிலைமையும் தெரியுமா? உது செய்ய போனா அதுக்கு என்ன ஷரத்து, இது எத்தனை ஷரத்திக்கணும், உதுவில் எத்தனை ஃபர்லிக்கணும். ஃபர்ல ஓரளவு தெரிஞ்சுப்பாங்க, 6 ஃபர்லிக்கணும். எத்தனை ஷரத்தி, என்ன வேலைகளை செஞ்சா உது முறியும், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா தான் உதுவோட சுன்னத்து. இதை படிக்காம உது செஞ்சு வந்தா எத்தனை பேர் உது முறியும்? அவர் உதுவோடு இல்லை. அதுக்கு முன்னால விளங்கணும் ஷரத்துக்கும் ஃபர்லுக்கும் என்ன வித்தியாசம். ஷரத் என்றாரு, ஃபர்ல் என்றாரு விளங்கவே இல்லை. தொழுகைக்கு 8 ஷரத்திக்குது, 19 ஃபர்லிக்குது. ஷரத்துக்கும் ஃபர்லுக்கும் வித்தியாசம் நிறைய. ஷரத்தும் கட்டாயம் செய்யணும், ஃபர்லும் கட்டாயம் செய்யணும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றா, ஷரத்து வந்து அந்த அமலை செய்ய முன்னாலே ஸ்டார்ட் ஆகும், அமல் முடிய காட்டி வைக்கும். உதாரணத்துக்கு நீங்க உது எடுத்தீங்கன்னா துப்புரவான சுத்தமான தண்ணிங்கிறது ஷரத்து. அது முகம் கழுவுறதுக்கு மட்டுமல்ல, உதுவை ஸ்டார்ட் பண்ணத்துல இருந்து உதுவை முடிக்கிற வரைக்கும் பாவிக்கிற அவ்வளவு தண்ணியும் துப்புரவா இருக்கும். தொழுகையில ஒரு ஷரத்து எடுத்தீங்கன்னா, தொழுகையில அவுரத்தை மறைச்சு கொண்டு தொழுகிறது ஷரத்து, கிபிலாவை முன்னோக்குறது ஷரத்து. தக்பீர் கட்ட முன்னாலே கிபிலாவை முன்னோக்கணும், சலாம் கொடுக்கிற வரைக்கும் முன்னோக்கொண்டே இருக்கணும். தக்பீர் கட்ட முதல்ல அவுரத்தை மறைக்கணும், சலாம் கொடுக்கிற வரைக்கும் அவுரத்தை மறைச்சிக்கணும். ஃபர்லண்டா அதுவும் கட்டாயம் தான். ஆனா அமலுக்குள்ள போன பிறகு வரும் ஒரு இடத்துல வந்துட்டு போய்க்கணும். ஃபாத்திஹா சூரா ஓதுறது ஷரத்து இல்லை, ஃபர்லு. அந்த இடத்துல ஓதினா முடிஞ்சு, வரை அடுத்த ரக்காத்தா. ஷரத்தும் ஃபர்லும் இதை இப்பதான் விளங்கின கொஞ்சம் பேரும் வைப்பாங்க. ஷரத்தும் நீக்கிதான்னு தெரியாதவங்களும் வைப்பாங்க. அப்ப என்ன தொழுதீங்க? யாரையோ பார்த்து தொழுதீங்க, யாரையோ பார்த்து உது செஞ்சீங்க. உதுவிலே இந்த நிலைமைன்னா மற்ற திரகாலத்தை என்ன? யாவரத்தில் எவ்வளவு போதாங்க. ஒரு நாளுக்கு 5 தடவை வந்து 10 பேரோட புழங்கி தொழுகிற தொழுகையோட அறிவே இப்படி என்றா, 10 பேரை பார்த்து தொழுகிற தொழுகை இப்படி என்றா, யாவரத்தில் எவ்வளவு நடக்குது. யாவரத்தில் மிச்ச விஷயங்களை சொல்ற வழியில அடுத்தவனு லாபம் அடைஞ்சிருவாங்க. ஒளிச்சுதான் விளையாடுற. அதுக்குள்ள எவ்வளவு ஹராம், எவ்வளவு வட்டி, எவ்வளவு ஏமாத்தம் நடந்திக்கும். இது படிச்சுக்காங்க. என்னென்ன பொருள்களை விற்கலாம்னு கேட்டீங்களா? விற்கிற பொருளுக்கு எத்தனை நிபந்தனை இஸ்லாம் சொல்லுது, எத்தனை எப்படி கொள்வது சொல்லுது, வாங்குறவர் எப்படிப்பட்ட ஆளாய்க்கணும், விற்கிறவர் எப்படிப்பட்ட ஆளாய்க்கணும், கொடுக்கிற காசு எப்படி இருக்கணும், வாங்கும் போது விற்கும் போது பாவிக்க வேண்டிய வார்த்தைகள் என்ன.
ஒருத்தருடைய கூடுதலா காசு இருக்குது, அதை கொடுக்கிறாரு, பிசினஸ் கொடுக்கிறாரு. இதா 1,00,000 பவுண்ட்ஸ் வச்சு கொண்டிருங்க, இதா எனக்கு லாபம் தாங்க. அப்படி செய்யும் போது அது வியாபாரம் இல்லை, நீங்க கிராத் ஒரு முறைக்கு போறீங்க. அதில் உள்ள நிபந்தனைகள் என்ன? அதை மீறினா அது எப்படி வட்டி ஆகும்? சில பேர் படிச்சு உள்ளால விட்டு கொண்டு போற மொட்டின பிறகு அதிர்த்துட்டு வர, எங்க மொட்டின பிறகு அதிர்த்துட்டு வர கூடுமா? ஒட்டகாணி குதிரை பெய்து கொண்டிக்கும். எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க 1,00,000 பவுன், எங்களுக்கு 1000 தரணும் மாசம். சுத்த பிழை. அப்படி கொடுக்கல. பிசினஸுக்கு ஒரு ஆள் காசு கொடுக்குறேன்டா, அதில் அடிப்படை விஷயமே அவரோட நம்பிக்கை தான் கொடுக்கும். நம்பிக்கையின் பேர்ல தான் வியாபாரம் செய்யும். கொடுக்க முதல்ல சந்தேகம், அடிச்சிடுவானு தெரியாது, ஏன் போறாங்க. அதுக்கு பேர் எது அமானா, அமானிதத்துடைய தொடர்பு. அப்ப இஸ்லாம் சொல்லுது, அவருக்கு நல்ல வேலை செய்ய தெரியும், அவர்கிட்ட போதுமான காசு இல்லை, உங்கள்கிட்ட காசு இருக்குது, உங்களுக்கு அந்த பிசினஸ் செய்ய தெரியா, அல்லது உங்களுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, அப்ப நீங்க உங்கள்கிட்ட காசு அவர்கிட்ட கொடுக்குறீங்க, ஆனா முறையோட கொடுங்க. என்ன கொடுக்கணும்? வியாபாரத்தில் ஒரு பங்கு, லாபத்தில் ஒரு பங்கு தான் கேட்க. உங்களுக்கு இந்த பிசினஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதோ அதுல 10% எனக்கு தாங்க. 2000 பவுன் கேட்கலாம், 1000 பவுன் கேட்கலாம், அது 100க்கு 200 சுவர் என்றாலும் கேட்கலாம். இங்க வீதம் தான் கேட்கும். ப்ராஃபிட்டை பார்க்கணும், அவரு எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிக்குது, உங்களுக்கு 10%, 20% விளைத்தான். அதுக்கு மேலேயும் சொல்லி ஏதாவது அவருக்கு லொஸ்ட் ஆயிடுச்சு, அவரை முன்பின்னால தானே, முன்பின்னானா அந்த இடத்துல எப்படி நடக்கும்? இஸ்லாம் சொல்லுது, அவரு செஞ்ச தவறால் நடந்தீங்க, அவர் ஏமாந்து போய்த்தாரு, அல்லது அவர் வைக்கக்கூடாத இடத்துல வச்சு யாரோ தூக்கிட்டு போய்த்தார், பாதுகாப்பாக வைக்கல, அவரோட தவறு. அதால லொஸ்டானா முழு தவறையும் முழு பாரத்தையும் அவர் எடுக்கணும். அப்படி இல்லாம இயல்பான ஒரு விஷயத்தால் அது வந்துச்சுன்னா, உண்மையில வளமையாக கொடுக்கிற ஒரு வியாபாரி நம்பிக்கையை கொடுத்தாரு, இந்த முறை அவர் துரோகம் செஞ்சிட்டார், அவர் ஏமாத்தப்பட்டிருக்காரு. பொதுவான அழிவு வருகிறது, நெருப்பில் அகப்பட்டு கொண்டுச்சு, காத்தில் அகப்பட்டுச்சு, தண்ணியில் அகப்பட்டுச்சு. இப்ப இஸ்லாம் சொல்லுது, நஷ்டத்தையும் நீங்க பாரம் எடுக்க. அவர்கிட்ட நஷ்டம் கேட்டு போயிடும், உங்களுக்கு கொடுத்த காசு தாங்க. அப்படி கேட்டா நீங்க அவர்கிட்ட ஹராமான காசு எடுக்கீங்க, அது உங்களோட காசு இல்ல, அவரோட ரத்தத்தை எடுத்துக்கிறீங்க. இதை படிச்சாதான் அவர் தீர்மானிப்பார் இதுக்குள்ள போறா இல்லையா. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போக முதல்ல பார்த்துக்கோங்க, தீர்மா படிச்சுக்கோங்க. பில்டிங் கட்டுறது சல்லி கொடுக்குறாங்க, அப்படி நடக்குது. அவர் படத்தை கொண்டு காட்டுறாரு, நாங்க 10 மாடிக்கு பில்டிங் கட்ட போறோம், ஒவ்வொரு மாடியிலையும் 10 வீடு இருக்குது, உங்களுக்கு எத்தனை நம்பர் விடணும். இவருக்கு காசை பே பண்ணியாச்சு, கூடுமா? ஊடே இன்னும் கட்டல. இஸ்லாம் சொல்லுது, இல்லாத ஒன்றில வியாபாரம் இல்லை, இல்லாததுக்கு இப்படி காசு கட்டுறீங்க, கட்டிட்டு வர சொல்லுங்க, காசு தான் இருக்கு. துபாயில இப்படி செஞ்சாங்க, உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க, ஹராத்தை செய்றீங்க. அது பின்னால ஒரு காலத்துல துபாய் அப்படி விழுந்துச்சு இல்லையா, அல்லாஹ் சோதனை வந்துச்சு. ஆகவே மசாலாக்கள் என்றது ரொம்ப விபரம். நிக்காவுடைய பாடத்துக்குள்ள போன அமைதி, நிக்காவுடைய மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்தா அங்க வாப்பவன் சொல்லி வாராரு, வலி, நிக்கால வலியும் நீங்கிறது ஒரு ருக்குன், கட்டாய ஃபர்ஸ். அது வலி இல்லாம நிக்காஹ் நடக்காது. வலியை தோண்டி பார்த்தா அவரு வலி அல்ல, அவர் ஜின். வலி அல்ல அவரு, அவர் புள்ளை எடுத்து வளர்த்திக்கிறாரு, அல்லது அந்த புள்ளையிட உண்மை 2வது ஆளா நிக்காஹ் செஞ்சிக்காரு. இவருக்கு பிறந்த பிள்ளை அல்ல, அந்த பெண்ணிட முந்தின மாப்பிள்ளையிட பிள்ளை. இவர் வலின்னு குந்திக்காரு.
ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் நான் ஒரு நிக்காக போனேன். பெரிய நிக்காக. நிக்காக செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால அந்த மஸ்ஜிதில் இமாம காணல. நான் பார்க்குறதா நீ போனால் அவனுக்கு அதே பள்ளி ஆதரத்து இல்லாமல் அடுத்த ஊர்லேக்கு என்ன கூப்பிட்டீங்க நான் யோசிக்க தானே ஒன்று. பள்ளி ஆதரத்து இல்லை. அப்போ அந்த நிக்காக முடிச்சுட்டு வேற இடத்துக்கு போனால் பள்ளி ஆதரத்து அங்கே நிற்கிறாரு. நான் மௌலானா காணல இந்த ஹசரத் உங்களை வச்சு அமைச்சிட்டாங்க. அது நிறைய சொன்ன முறை நேரத்தோடு சொல்லி இருந்துச்சு. ஏன்னா அது அவரோட புள்ளே இல்லை, அது அவரோட புள்ளே இல்லை, எடுத்து வளர்த்த புள்ள. அவர் மஜ்லிஸ்ல அவர் இவ்வளவு நாள் வெள்ளருக்கும் அவரோட புள்ளைன்னு காட்டிக் கொண்டிருந்தாரு. இப்ப அவர் மஜ்லிஸ்லயும் அதை செய்தார். நான் கோல் பண்ணி சொல்லிட்டேன், மகரிபு முந்தி நிக்காக புதுப்பீங்க இல்லாத ஹராத்துல உள்ளவாள் பாக்கல. நீங்க வழி இல்லாம முறையான வழி இல்லாம நிக்காக நடத்துறீங்க. உங்களோட நிக்காக சுத்த ஹராம், நிக்காக செல்லுபடியாகாது. நிக்காக திருப்பி செய்யுங்க. அப்பதான் செய்யுங்க. இல்மில்லாதாலும் செய்யலாம். வழியாக யாரு வரலாம் அதே படிக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜினாவில் ஒரு புள்ள குழந்தைங்க நிக்காக முடிக்க முதல்ல இவனுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு. அப்படி யாரும் ஒரு 7 குடும்பங்கள் சேர்ந்து 2 பேரையும் முடிச்சு வச்சாங்க. புள்ள பிறந்த ஜினால, புள்ள உண்டான பிறகு நிக்காக நடந்துச்சு. இப்ப இவருக்கு வாப்பா வரேமா? ஜினாவில பிறந்த புள்ளைக்கு அவரு வாப்பவல்ல, அது அவரோட பிள்ளை அல்ல. நீங்க வீட்டுல வளர்த்தாலும் உங்களோட பிள்ளை அல்லது உங்களுக்கு வழியாக வரையலாம். அந்த பிள்ளைக்கு வழியாக வரணும் காவி. சட்டம் நிறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜினா செஞ்சவனுக்கு நாங்க புள்ள கொடுக்கிறோம். வலில் ஆஹிரி அல் ஹஜர், யாரை விபச்சாரம் செஞ்சானோ அவனுக்கு நாங்க புள்ளை இல்லைன்னு தடை செய்வோம். அந்த புள்ளையோட பரம்பரை போவும் உம்மோட தான் புள்ள வரும். உமக்கு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நானோ சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்க நானா சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, நீங்க எப்போவாவது ஒரு காலத்துக்கு ஹிஜ்ரத்லேருந்து போவீங்க தானே, மக்காவை பிடிக்க போவீங்க தானே. மக்காவுக்கு போனா அங்க இருக்கிறாங்க சௌதா ரலியல்லாஹு அன்ஹுவோட வாப்பட அடிமைக்கு பிறந்த ஒரு பிள்ளை. சௌதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மனைவி, 2வது மனைவி. அவங்களோட வாப்பா ஜம்ஆவுக்கு ஒரு அடிமை இருந்தாரு, ஒரு அடிமை பெண் இருந்தாரு. அந்த அடிமை மூலம் எனக்கு ஒரு பிள்ளை. நான் இல்லாத காலத்திலே போனா எங்கட நானோட பிள்ளைன்னு எங்களோட பிள்ளை எடுத்துக்கோ. புகாரியில் வரக்கூடிய செய்தி. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் வருஷங்கள் ஓடி போய்த்தது. ஹிஜ்ரி 8 மக்காவை பிடிச்சாச்சு. இப்ப எல்லாரும் போய்தான் மக்கா. இவர் போய்த்து அந்த பிள்ளையை பிடிச்சு கொண்டாரு. அது அழகான பிள்ளை. அவரை போய்த்து பிடிச்சு கொண்டாரு. என்ன நானோட பிள்ளை, இது என்ன நானோட மகன், எனக்கு தரும். அங்கல சௌதானாகிற தம்பி வாரார், அப்துல்லாஹி இப்னு ஜமா ரலியல்லாஹு அன்ஹு. அவரு சொல்றாரு, இது ஏன தங்கச்சி, எங்கட வாப்பட அடிமைக்கு பிறந்த புள்ள, எங்கட வாப்பட மகன், இது எங்கட வாப்பா கிட்ட அந்த அடிமை இருக்கிற நேரம் பிறந்தது, எங்களே தரணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீர்ப்பளிக்கிறார், அல் வலதுலில் ஃபிராஷ், யாருக்கு இந்த புள்ள பிறக்கிற நேரம் யாருக்கு அந்த பெண் ஹலாலா இருந்ததோ அவங்களுக்கு தான் புள்ள சொந்தம். இவர்கிட்ட சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு நானா அந்த அடிமையோட விபச்சாரம் செஞ்சுக்கிறாங்க. விபச்சாரம் செய்தவருக்கு தடை, அவருக்கு கொடுக்க மாட்டோம். வலில் ஆஹிரி அல் ஹஜர். சட்டம் நிறை. உதுவுக்கு மட்டுமில்ல சட்டம் தேடணும், தொழுகை மட்டுமில்ல சட்டம் தேடணும், நோன்பு மட்டுமில்ல சட்டம் தேடணும். எந்தொன்னையும் செய்யறா இஸ்லாம் சொல்லி தருகிறது. சட்டத்தை தேடிட்டு காலவீங்க, அது ஆரோக்கியம் கூட. இதைத்தான் ஹதீஸ் சொல்லிச்சு, தலபுல் இல்மி ஃபரீலா, அந்தந்த நேரத்துக்கு எந்த அறிவு தேவையோ அந்த அறிவை படிக்கிறது ஃபர்து.
அறிவை படிக்கிறது. அறிவு சும்மா படிக்கலாதே, அறிவு சும்மா வராது. அறிவு வந்து ஏசி ரூம்லேருந்து படிக்கிறது இல்லை அறிவு. அது துனியாவோட இந்த ஜொப்புகளை எடுக்கிறது படிக்கிறதுல ஏசி ரூம்லேருந்து படிக்கணும். காலு மேலே காலை போட்டு நெட்டில் தட்டி அந்த அறிவை படிக்கலும் அது துனியாவோட லாபம் கிடைக்கும். பட்டம் பதவி கிடைக்கும், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு கிடைக்கும், பேரு பின்னால் பெரிய பட்டங்கள் அடிப்பாங்க, அதில் வரும். அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை படிக்கிறா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், தியாகம் செய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பயானம் பண்ணினான். அந்த பயானை கேட்டு ஈந்தவங்க எல்லாரும் அழுதுட்டான். அதற்கு மூசாவுக்கு வளமையில பேச்சு வாரல. அதுதான் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி ஓதுனாங்க. நாக்கில கொன்னல் ஃபிரௌன்ட போய் தாவத்து கொடுங்கன்னா பயமாயிக்குது, ஏன்னா பேச்சையே அவன் கிண்டல் அடிப்பான். அதனால எங்களை நானவே என்னோட அனுப்புங்க. அஹி ஹாரூன் ஓ அஃப்ஸஹு மின்னி லிசானா, எங்களை நான ஹாரூனை அனுப்புங்க, நல்ல பேச்சாளி அவரு சொன்னான். ஆனா அன்னைக்கு பண்ணின பயான் மஜ்மா நடுங்கி நின்றுட்டு, கண்ணால கண்ணீர் ஓட்டுது, எல்லாரும் உள்ளத்துல பயம். இந்த பேச்சை கேட்டுட்டு ஒருத்தரோட கேட்டான், மண்ணால முன்னா சிபி துனியா, துனியாவில பெரிய அறிவாளி தாருங்க. யார் அறிவாளி? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான். ஏன்னா ஒரு நபி உலகத்துல வாழ செல்ல அவரை விட பெரிய அறிவாளி கேட்கலாம். ஒரு நபி ஒரு ரசூல் அவர் தான் அந்த காலத்திலேயே ஆக பெரிய அறிவாளி. அவன் சொன்னது ஹக்கீகத், உண்மையே பேசினான், நானும் தான். ஆனால் அவர் சொல்லி கொள்வான், இன்ஷா அல்லாஹ் நான் அண்டிக்கணும். நூலுக்கு எல்லாரும் தேடி பார்க்கல, கெஸ்ஸிங்ல தான் சொல்லு, இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கணும். அல்லாஹ் உடனே வகை இறக்கினான், மூசா உங்களை விட படிச்சிருந்த நீங்க இருந்தான். அல்லாஹ் ஹதரத் மூசாவை இம்திஹான் பண்ணினான். உங்களை விட படிச்சொத்த ரீக்கன்னு சொன்னா இவரோட மனசு அவரை கபூல் செய்யுதா இல்ல அப்படியொத்த ரீக்கலான்னு சொல்லி நிராகரிப்பாரா? அல்லாஹ் பார்த்தா. ஹதரத் மூசா நபிமார்கள் ரொம்ப பணிவுள்ளவங்க, இல்ம படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அவரை கேட்டார், யா அல்லாஹ் அவர்கிட்ட எப்படி போறது? அவரை இங்க கொள்வாங்கன்னு கொள்வார் இல்ல, நாங்க அப்படி சேர கொள்வார் வீட்டுக்கு. தீன் சொல்லுது இல்மு காலடி வராது, இல்மு காலடி வராது. தீனுடைய இல்ம படிச்சு அந்த ரூஹானியத்தான இல்ம படிச்சு நாளைக்கு அந்த இல்மால் அல்லாஹ் அவங்கள்ட்ட வேலை வாங்கணும்டா, படிச்சு பட்டதாரி பேர் போட்டு கொள்ளையும் சர்டிபிகேட் கிடைக்கணும். அல்லாஹ் உங்கள்கிட்ட தீனுடைய வேலை வாங்கணும்டா இல்ம நீங்க தேடி போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்படி போகும்? அல்லாஹ் புதினமான முறையில் சொல்லி கொடுத்தார். 150 நம்பர் பஸ்ஸில் ஏறி அப்படி போய் திறங்கி ட்ரெயினில் போங்க லண்டனுக்குன்னு சொல்லல, லேசா சொல்லி கொடுக்க. அல்லாஹ் சொன்னான், கடலோரத்தால் நடவும், கடலோரத்தால போகும். அப்ப எப்படி லொக்கேஷன் எப்படி பிடிக்கிறவர் நிற்கிற இடத்த அதுக்கும் ஒரு மீட்டர் ஒன்று கொடுத்தான். மீட்டர் மஷின்ல இல்லை, ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லி காரில் போத்துல பொம்பளையும் பேசுது ஆம்பளையும் பேசுது இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. அல்லாஹ் புதிய ஒரு மாதிரி கொடுத்தவர் நேவிகேஷன் என்ன கொடுத்தான், மீனொண்ட பொறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு போங்க, அவர் நிக்கிற இடத்துல பொறிச்ச மீன் பாயும். 2-3 நாள் பகல் ராவ 2 பேரும் கடலோரத்தால் நடந்து கொண்டே இருக்கிறார். கடலோரம் என்ன, காடு வரும், மேடு வரும், பள்ளம் வரும், நஜிசான இடம் வரும், பாம்புகளுக்கு வெள்ளை கடந்து போறாங்க. உதவி கொத்தர கூட்டிக் கொண்டு போனார் யூஷா இப்னு நூன். எங்க ஆள் நிற்கிறாரோ அதையும் தாண்டி போயிட்டான். போனதுக்கு பிறகு நல்ல கலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கொஞ்சம் படுத்துள் போல் மீதி கலக்கு காட்டி பேதி சொன்னார். எத்தனை மைலனா போனார், இல்மு படிக்கிறா ஹுக்பா பல ஹுக்பான் போறாரு. அங்க போய் படுத்தாரு. யூஷா இப்னு நூன் பார்த்து கொண்டிருக்கிறார். கூடையில மீன் உசும்பு, பொரிச்ச மீன், கூடையில மீன் உசும்புது. அப்படியே அந்த மீன் கூடைக்கு வெளியில பாஞ்சது. ஒரு கீரண்டு மாதிரி போட்டுக்கொண்டு கடல்ல போயிது. யூஷா இப்னு நூன் அவர் நினைச்சாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல டயர்ட்ல நல்ல தூக்கம் இருக்கு, இப்ப கொடுப்பாம எலுமின பொருள் செல்வோம்,
சொல்லுவோம் நினைச்சு தூங்கினாரே, எழும்பி பார்த்த பிறகு அவருக்கும் மறந்து போயிட்டு பயணம் போறான், இந்த அகடு போறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பசி ஆயிக்கப்பா, சாப்பாடு தான். ஆத்தினா கதா அனா லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா, பயணத்துல மிச்சம் டயர்ட் ஆயிட்டோம், சாப்பாடு கொண்டு வாங்க. அப்பதான் இவருக்கு படுகுது, ஓ நாங்க தங்கி நிறுத்த மீன் பாஞ்சிட்டு. இப்ப ரிவர்ஸ் வராங்க, ஆச்சரியமா பேசிக்கொண்டு வராங்க, பொரிச்ச மீன் பாஞ்சிட்டே. எப்படி கண்டுபிடிக்கிற? அது ஒரு அடையாளம்னு வச்சுக்கொண்டு இல்லையா போச்சு. அவரை தான் கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா ஐன பாக்குறாங்க, கடல்ல ஒரு தீவு இருக்குது, அதில் ஒரு முசல்லா பாயுண்ட விரிச்சு ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு பேரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, அவர். அதற்கு மூசா சத்தமா சலாம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹிதர். யாருடா இங்க வந்து என்ன பேரை சொல்றான்? ஆட்களே இல்லாத இடத்துல நான் இருக்கிறேன், என்ன பேரை வந்து சொல்றாரு. யார் இங்க என்ன பேரை சொல்ற? நான் மூசா வந்திருக்கிறேன். என்ன மூசா? மூசா பனி இஸ்ராயில். ஏன் வந்தீங்க? அல்லாஹ் எனக்கும் தௌராத்தர இல்ம தந்திக்கிறான், எனக்கு தராத சில இல்முகள் எல்லாம் அவங்கள்ட்ட தந்திக்கிறான். இல்முல் லதுனி, கிதாபில் கிடைக்கிறது நேரடி அல்லாஹ் உள்ளத்துல போடுற இல்மு, அந்த இல்ம உங்களுக்கு தந்திக்கிறான், அதை படிக்க வந்தீங்க. எவ்வளவுக்கும் பாருங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபி மட்டும்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலும் நபியும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதம் கொடுக்கல, ஹதரத் மூசாவுக்கு தௌராத்தை கொடுத்தீங்க. அந்தஸ்து கூடினவர் அந்தஸ்து குறைந்தவர்கிட்ட படிக்க போறார். அல்லாஹ் காட்டுற இல்மு அப்படிதான் படிக்கும். சொன்னாரு, நான் இங்க வந்தீங்க இல்மு படிக்க, அறிவு படிக்க வந்தீங்க. ஹதரத் மூசா சொன்னாங்க, அப்படி உங்களுக்கு படிக்கலாம், நீங்க வந்ததுங்கன்னா படிக்க மாட்டீங்க. என்ன செய்யும் சொன்னாங்க, எனக்கிட்ட அறிவு படிக்கிறேன்டா நிறைய பொறுமை வேணும். பீஸ் தேவையில்லை, பீஸ் கட்ட தேவையில்லை, மாசம் மாசம் இவ்வளவு கிளாஸுக்கு காசு கட்ட தேவையில்லை. பொறுமை லொரி கணக்கில் கொண்டு வரும் எங்கட கிளாஸ்ல ஒன்று இருந்தா. இப்ப சொல்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏற்கனவே படிச்சுட்டு தான் வந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாத விளைவு சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாளியாக இருக்கிறது பாப்பீங்க. சாபிரம் வல ஆசில கம்ரா, பொறுமையா இருப்பேன், நீங்க சொல்ற ஒன்றுக்கும் மாறு செய்யணும். உஸ்தாதண்டா அவர் சொல்றதுக்கு மிதாத்து செய்யணும், மாறு பண்ணிடலாம். நடமாடும் மதரசா, கட்டிடம் இல்ல, ஆபீஸ் இல்ல, நடமாடும் மதரசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கிட்ட ஓதுறதுக்கு ஹதரத் ஹிதர் ஒரே ஒரு நிபந்தனை வச்சாரு. என்ன நிபந்தனை தெரியுமா? நான் என்ன செஞ்சாலும் கேட்கப்படாது. இது மட்டும்தான் நிபந்தனை. நான் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் கேட்கப்படாது, நான் பிறகு சொல்லுவேன். வாயை பொத்திக்கும் நிற்கும். கஷ்டமான வேலை உள்ளது. 2 பேரும் வாங்க போங்க இவரை கூட்டிட்டு போனார். அது சொல்றது குர்ஆன்ல வந்து சம்பவம், சும்மா கதை இல்லை. இது குர்ஆன்ல வந்து சம்பவத்தை குர்ஆன்ல தர்தீவிலே சொல்லிக்கும் போறோம். கடலை கடந்து அடுத்த புறம் போகணும். கடல்ல போறோம்னா அதுக்கு ஏதோ போட் இருக்கணும் அல்லது ஒரு கப்பல் இருக்கணும், ஏதோ நீக்கணும். போனா நிறைய படகுகள் இருக்குது, போட்டுகள் இருக்குது, எல்லாருமே காசு கேட்கிறான். இவரோட காசு இல்லாம இப்படி போற சல்லிலாம் பஸ்ல ஏறிடும், தடையாடி பழங்க. ஒரு மனுஷன் பார்த்தாரு, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சாருன்னு அவருக்கு. அவர் சொன்னார், வாங்க ஃப்ரீயா கொண்டு போறேன், 2 பேரும் வாங்க. அவரோட போட்ல ஏத்தினாரு, கொஞ்சம் அழகான புதிய போட் அது, அது கடல்ல போய் தூணி. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரு, அவரோட பேக்ல ஒரு சின்ன கோடை இருந்துச்சு, அதை எடுத்து குட்டுத்தார் ஒரு அடி போட்டுக்கு பலகையோடு கலந்து தெரிச்சிட்டு ஒரு பலகை உடைஞ்சு, போட்ல பலகை உடைஞ்சு என்ன தாரம். இதை பார்த்துட்டு சும்மா வைக்கணுமா? இதை பார்த்துட்டு சும்மா வைக்கணுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது எரிச்சல் இருக்கு. என்ன வேலை பண்ணினீங்க? அவ்வளவு பேரும் காசு கேட்டா இந்த மனிதன் சும்மா ஃப்ரீயா ஏற்றிக்கொண்டு போன. அட
அடே மோத்த தண்டவண்ட மூக்க கடிச்ச மாதிரி கதை இது. மோத்த தண்டவண்ட மூக்க கடிச்ச கதை இது. சும்மா ஏற்றிக்கொண்டு போனதுக்கு அவனை ஓட்ட உடைச்சு போட்டேன். எல்லாரும் மூழ்குவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சொன்னதானே உங்களுக்கு கஷ்டம். இது ஆன்லைன் கிளாஸ் அல்ல, இது முஜாஹதா கிளாஸ். இது முஜாஹதா கிளாஸ். இது வாயை பத்திகள் வரணும். قال لم اقل لك انك لن تستطيع معي صبرا. என்னோட பொறுமையா போறது உங்களுக்கு ஏலாத வேலைன்னு நான் சொல்லலையா? உடனே ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி மன்னிப்புன்னு கேட்டார். ஒருக்க மனுஷன் தானே, தவறா கேட்டுட்டேன், மறந்து கேட்டுட்டேன், குத்தம் பிடிக்குவாங்க. சரி பொத்திகள் வரணும் எடுத்து போட் போய்த்து நிற்கிது அடுத்த கரைகள். கடலோரத்தில் சின்ன சின்ன புள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறான். சின்ன படிவான் அப்படித்தானே, கடலோரத்தில் எல்லா கூத்தையும் போடுவாங்க. அதிலே ஒரு அமைதியான அழகான ஒரு சிறுவன் அவனை பிடிச்சி கழுத்தை ஒட்டச்சி கொண்டு போட்டான். இதை பார்த்து சுமைக்கிறோம். போட்டு எடுத்தாலும் பரவாயில்லை, மலையை அடிச்சுருக்கேன், ஒத்தனை கொண்டு போட்டான். அதுவும் பெரிய ஆளும் இல்லை, அவன் கல்லார் அடிக்கவும் இல்லை. இவருக்கு சும்மா இருந்தபடி சும்மா இருந்த ஒரு துச்சனம் பண்ற ஒருத்தனுக்கு அடிக்க வைத்து போத்தான், அப்படியும் பரவாயில்லை. சும்மா இருந்து அமைதியா இருந்து அழகான ஒரு பிள்ளையை கொண்டு போட்டான். வந்துச்சு கோவம். மூசாருக்கு கஞ்சி சட்டி கொதிக்கிற மாதிரி கொதிச்சு கேட்டாங்க, அந்த புள்ள உங்களை கொல்ல வந்ததுக்கு நீங்க அடிச்சு சும்மா இருந்து அப்பாவியை கொண்டீங்க. அக்கத்தல் த நஃப்ஸன் ஸகிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ். ஆக மோசமான வேலை செஞ்சீங்க. மூசா சொன்னதானே, ரெண்டாவது எக்ஸாம்ல பேர் வாய் போட்டுட்டீங்க. இப்ப சொன்னாங்க இன்னொரு பாடம் தான் நடக்கும், இன்னொரு பாடம் தான் நடக்கும். அதிலே வாய போட்டா ஆளோ கிளாஸ்லயும் வைத்திரும். மதரசாலில் விளக்கியாச்சு. இன்சால் தனியான் ஷைஇன் பாதஹா ஃபலா துஸாஹிப்னி. இதுக்கு பிறகு ஏதாவது கேட்டா ஏண்ட சுஹபத் நீங்க கூட அது வைத்திரும். ஒரு கதை மன்னிப்பு, ரெண்டு தப்பிக்கிறேன், மூணாவது தடவை. இப்ப அந்த ஊருக்குள்ள போறான். பசிதானே, மீனும் கடல்ல பாத்தி, சல்லியும் இல்லை கையில. ஒவ்வொரு ஊடா தட்டி மிஸ்கின் காசு சாப்பாடு கேட்கிற மாதிரி சாப்பாடு கேட்கிற, தண்ணி தாங்க சாப்பாடு தாங்க. போன ஊரை பார்த்தா அவனுகள் அப்படி ரப்பர் பாட்டி. அது ஒரு வீட்லேயும் தண்ணி கொடுக்கவும் இல்லை, சாப்பாடு கொடுக்கவும். கதவே மூடிட்டாங்க. இந்த ஊரு துவா செஞ்சுட்டா போவான், தண்ணி சொட்டு தராத ஊருக்கு யாராவது துவா கேட்பானா? ஊரு முடியுது, முழு ஊர்லயும் கேட்டாச்சு, யாருமே உதவி செய்யல. ஊரு முடியுது. அந்த ஊர்ல இருந்த ஒரு பழைய மதில், ஒரு பழைய சுவர், அது அப்படியே உடஞ்சி புலப்பாக்குது. ஓட்டி போய்த்து டம் புட்டிச்சு அப்படியே அதை நிப்பட்டினான். முளப்பாகிற சோரை நிப்பட்டினான். இவருக்கு எப்படி கோபம் அதிகம். தண்ணி சொட்டும் தராதவன் ஊர்ல ஊரே இடிஞ்சு விழுந்தா எனக்கு என்ன? நீங்க எடுத்துக்கோ பழைய சோரை நிப்பட்டு இந்த ஊருக்கு எவனாவது உதவி செய்வானா? ஒரு காசையாவது வாங்கி கொண்டு கூலிக்காவது செஞ்சுதான் பரவாயில்லை. இதுக்கு கூலி எடுத்தால் பரவாயில்லை. சொன்னாங்க மூசா அவுட். மூணாவது கேள்வி கேட்டுட்டீங்க. ஹாதா ஃபிராக் பைனி வ பைனி, எனக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள பிரிவு வந்துட்டு. இப்ப இதையும் விளங்கப்படுத்து. இதுதான் நாம் 20 வயசு குறவுள்ள காலம் மாதிரி. சின்ன காலத்துல வாப்மாரி செய்ததில் மறுபுறத்துக்கே பட்டுச்சு. ஏண்டா அடிக்கிறாரு, ஏண்டா போவானுண்டாரு, ஏண்டா அடிக்க சொன்னாரு, ஏண்டா கசப்பு தானே. இவர் வாப்பவானா போனதான் விளக்குது. 7 வருஷம் சொன்னார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கப்படுத்தப்பட்டுச்சு. நான் ஏன் தெரியுமா அந்த படகை உடைச்சது? அந்த ரூட்ல ஒரு அரசன் நிற்கிறான், கரையோரத்திலே நிற்பான். நல்ல புதிய போட்டுகள் போச்சல்ல, அவன் படையை அனுப்பி அதை அப்படி கொள்ளையடிக்கிறான். அவன் ஏரியாவும் போகும்போதில் தான் ஒரு பலகை உடைச்சி வச்சு நம்மளோட பார்வையில் படாம மூசாவும் தலையில கையை வச்சாங்க. இவ்வளவு நல்ல வேலையோடு செஞ்சீங்க, தெரியாமலே நான் காத்து.
அதுலேருந்து இன்னொரு பாடம் எடுக்கிறார் உலமாக்கள். யாரு தன்னுடைய இடங்களை, வீடுகளை, வாகனங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக போறவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அல்லாஹ் அவங்களுடைய சொத்துக்களை அநியாயக்காரன் கையிலிருந்து பாதுகாப்பான். அவரோட போட்டு பாதுகாக்கப்பட்டுச்சு. 2 நபிமார்களை இலவசமாக கூட்டிக்கொண்டு போனதார். அல்லாஹ் அவனுடைய சொத்தை பாதுகாத்தான். அவர் அந்த புள்ளையை கொண்டு போட்டு சொன்னார். அவனை அந்த புள்ளையில பின்னணி உங்களுக்கு தெரியா. அந்த புள்ளையில வாப்பா உம்மா வாப்பா வைக்கிறாங்க. சாலிஹான மனிதர், சாலிஹான மனிதர், சீதேவியான மனுஷன். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்குது, இந்த படியை பெருசானா காஃபிராகுவான், மதம் மாறுவான் இருக்குது. நான் பயந்தேன், புள்ளையோடு இருக்கிற முகப்பத்தில் இவன் காஃபிரான், அவன மதத்துக்கு நாங்களும் பெய்திருவோம்னு பெற்றோர்களும் பெய்திருவாங்கன்னு பயமாகிறது. பெற்றோர்களை பாதுகாக்கத்தான் அவனை நான் அந்த வேலையை நான் சொல்றேன். இங்கே உலமாக்கள் எழுதுறாங்க, பெற்றோர்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நடந்து கொண்டா அல்லாஹ் மோசமான சந்ததிகள் இருந்து பாதுகாப்பான். எங்களை பிள்ளைகளை பார்த்து எங்களை அளவிக்க மாட்டான். நாங்கள் இல்லாத காலத்திலையும் எங்களையும் பதுவா செய்யற மாதிரி எங்களை பிள்ளைக்காதே. நாங்கள் நல்லா இருந்தால் அல்லாஹ் எங்களை சந்ததிகளை திருத்தி எங்களை கண்ணை குளிர வைப்பான். 3வது பகுதி, ஏன் அந்த உடைஞ்சி போன மதியனை பற்றி நீங்க சொன்னாரே. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்ல நல்ல ஒரு வாப்பா உம்மா இருந்தாங்க. அந்த அந்த பெற்றோருக்கு 2 எத்தீமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கொடுக்கிறதுக்காக கொஞ்சம் தங்கத்தை எடுத்து அந்த சோறுக்கு கீழே அவங்க பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகள் பெருத்த பிறகு அந்த தங்கத்தை இருந்து பயன்படுத்துறதுக்கு இந்த மதில் விழுந்திருந்தா தங்கம் வெளிப்பட்டிருக்கும், கல்லனோ கொள்ளக்காரனோ எடுத்து முடிப்பான், புள்ளது கிடைக்காது. அங்கே உலமாக்கள் எழுதுறாங்க, பெற்றோர்கள் முஸ்லிஹ்களாக மக்களுடைய சீர்திருத்தத்துக்காக பாடுபடுற நல்ல மனிதர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களோட சொத்துக்களை, செல்வங்களை ஹலாலாகவும் நீங்க வச்சிருந்தா உங்களோட பிள்ளைகளை சந்தோஷமா அனுபவிக்க விடுவாங்க. இல்லாட்டி நீங்க போனதோட உங்களோட சொத்தெல்லாம் அநியாயமா போய்த்து பிள்ளைகள் அனுபவிக்க மாட்டாங்க, ரோட்ல நிற்பாங்க. இதுல நிறைய பாடம் இருக்கு. இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மோதுறாங்க சொருது பகுதியில் 2 ஐனிக்கு வயது கால மூசா லிஃபதாஹுல தொடங்கி வயஸ்அலூனக அன்ஸில் கர்னைன் வரைக்கும் இந்த சம்பவத்தை எல்லாம் சொன்னாங்க. நாங்களும் இது ஆச்சரியமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத் இறங்குற நேரம் ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஆச்சரியமா கேட்டா தெரியுமா? 3 சப்ஜெக்டோட முடியுது, அதோட முடிஞ்சிச்சு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு அஹி மூசா லவ் ஸபர லகஸ்ஸல்லாஹு அலைனா. என்ன சகோதரர் மூசாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஹஜ்ரத் மூசா கொஞ்சம் பொறுமையா இருந்தீண்டா அல்லாஹ் இன்னும் நல்ல சரித்திரங்களை படிப்பினைகள் எங்களை சொல்லிப்பார். அறிவை தேடவும் எப்படி என்ற பாடம் வந்து தந்தி. ஆகவே எல்லா விஷயங்கள்லையும் எதை செய்ய போறோமோ அதோட அறிவையாவது எடுத்து ஒரு விளப்பத்தோட ஒரு தெளிவோட மார்க்க விஷயங்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தி அடையிறதுக்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.